ஆ வேப்பில காலி. ஆமாம், அவ்வளோதான் பேலன்ஸு. இப்போ நீ அதில் தான் புகை வர வைக்கணும். வேணா அந்த சாம்பிராணி வேணால் கொஞ்சம் போட்டுக்கோ, அவ்வளோதான். இலெல்லாம் காலி. சரி, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் அது எல்லாத்தையும் போட்டேன். ஹாய், யாராவது இருக்கீங்களா? இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் 23 நாள் கழித்து இன்றைக்கி தான் சிக்கன் செஞ்சுருக்கோம். என்னம்மா பாட்டு தனனா பாட்டுன்னு கேட்பீங்க. நீங்கள் கேட்கணும், நான் சொல்லணும். நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். லைக் போடுங்க. கேட்டால் தான் லைக் போடுவீங்க, இல்லைன்னா போட மாட்டீங்க. அதோ டப்பாவில் வச்சுருக்கேன். ஐயோ, பார்த்து பார்த்து இறக்கு, மேலே அப்படி ஏற்றக்கூடாது எப்பயுமே. நான் எவ்வளோ கரெக்டாக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. திருப்பி வைக்கணும் கொட்டாங்குச்சி. சைடாக அப்போ தான் அதை இடுக்கி கொடு. நான் பிடிச்சிக்கிறேன் வச்சுனா அலைஞ்சிருண்டா. ஐயையோ. வே இது இலை இல்லையே, என்ன பண்ணுறது? அங்கே டப்பா. இலை போட்டால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கு சொன்னேன். அப்படி பிடிக்கணும், பிடிச்சா எல்லாம். ஆனால் ஆஃப் பண்ணிவிடு, ஊதிடு சொல்கிறேன். ஊது. இல்லை, ஃபுல்லாக எரிய வேண்டாம். ஊது. இப்போ வச்சிரு ஊத வேணாம், வை. அப்படியே வை, கொஞ்சம் வச்சு விட்ரு. வச்சுட்டு திருப்பி போய் திருப்பி கவுத்துரு. சைடாக வச்சுரு. அப்படியே விட்ரு. இப்போ அந்த இலையில எடுத்தது மேலே போடணும். அதெல்லாம் எடுத்து போடு. அது போடு. அவ்வளோதான். அப்படி போடு எல்லாத்தையுமே. நெருப்பு இருக்கா? இப்போ அந்த கொஞ்சம் இலை ஊற்றின வந்து போட்டோம்னா நல்லா இருக்கும். நான் போய் எடுத்துன்னு வரேன். மேலே போயிடுச்சு, விடு சாமி. இந்த டைமில் பிரிக்கக்கூடாது. நல்லா கிளீனாக வச்சுருக்கிறது. அங்கே போகுது ரெடிமாக இருக்குன்னா பயமாக இருக்கும். போயிடு. அது விட்டு நெருப்பே அணைஞ்சிருமே. அடையாது. அப்படியே புகை வரும்.